ஹாய் மை ஐடல் லவ். இந்த லாஸ்ட்டாக எப்போ முடிச்சிருப்பேன்னா, கொரியோகிராஃபர் வந்து என் கூடயும் இருக்கியா அப்படின்னு வந்து வயன் கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ வயன் ஜேகே கிட்ட போய் பயங்கரமாக அழுதுருந்துருப்பா. அதுக்கப்புறம் ஜேகே அவளை படுக்க வச்சு தூங்க வச்சுருந்துருப்பான். நாளைக்கு என்னன்னு கேட்கணும் இவகிட்டன்னு. ஸோ இப்போ அவள் எந்திரிக்கிறா. ஜேகே ஆல்ரெடி எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவள் செம்ம லேட்டாக எந்திரிக்கிறா. பிகாஸ் நைட்டு ரொம்ப லேட்டாக தான் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்திருப்பா. ஸோ அவன் எழுப்பவும் இல்லை. அவன் இந்நேரம் ப்ராக்டிஸ் போயிருந்துருக்கணும். பட் அவன் போகவும் இல்லை. அங்கே த அதர் சைட் ப்ராக்டிஸில் மீதி 4 கேர்ள்ஸும் இருக்காங்க. வயனுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். கொரியோகிராஃபர் ஒரு சீனாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. வயன் எங்கன்ற மாதிரி. பட் திஸ் சைட் இப்போ தான் எந்திரிக்கிறா. அவள் எந்திரிச்ச உடனே ஜேகே அவகிட்ட போய் அவள் முன்னாடி பெட்டில் அப்படியே நீ பண்ண மாதிரி உட்காந்துட்டு என்ன ஆச்சு நேற்று அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே அவன் கண்ணையே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நான் கிளம்பணும் அப்படின்னு இறங்குறா. ஜேகே அவளை டைட்டாக பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வைக்கிறான் அப்படியே பெட்லேயே. என்ன பண்ணுறீங்க, விடுங்க நான் போகணும். ரெடி, என்னன்னு சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை விடுங்களேன். என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏன் சொல்லணும்? உங்களால் தான் எல்லாமே ஆச்சு. என்னால் என்ன ஆச்சு? பணம் கொடுத்தேன், படுக்க வேணாம் கூப்பிட்டீங்கள்ல, என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நான். இதெல்லாம் கேட்டு இதனால தான் எல்லாமே ஆகுது. நீங்கள் கூப்பிட்ட மாதிரி எல்லாம் நான் உனக்கு அதில் இந்த ஹெல்ப் பண்ணுறேன், இதில் இந்த ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட படுக்கிறியான்னு கேட்குறாங்க. போகுவா எல்லார் கூடவும்? அப்படியே ஒரு அறை விழுது அவளுக்கு. கண்ணத்தை பிடிச்சிட்டு ஜேகேவை பார்க்குறா. யாரும் கிட்ட என்ன கேட்டா? அது 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். நீ வேணுன்றது எனக்கு நீ மட்டும் வேணும். வேறு எவனுக்கும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா? இதுக்கு பேர் என்னவா வேணாலும் இருக்கட்டும். நீ என்ன ரிலேஷன்ஷிப்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. யார் சொன்னது? என்ன சொன்னாங்க? அப்படியே சொல்லு. அது நேற்று கொரியோகிராஃபர் தொட்டானா? இல்லை. அப்புறம் தொட்டார். எங்கே? அப்படியே அவர் நேற்று எங்கே டச் பண்ணாரோ அந்த இடத்துல அவனோட கையை பிடிச்சி வச்சு விட்றா. சீக்கி அப்படியே அந்த இடத்த ரப் பண்ணிக்கிட்டே என்ன சொன்னான்? ஜங்குக் கூட நீ இருந்ததுனால தான் ஜங்குக் உனக்கு ஐடல் ஆகிறதுக்கு ஓகே பண்ணியிருக்கான்ல, உன்னை செலக்ட் பண்ணியிருக்கான். ஸோ நான் உன்னை நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா இப்போதுலேருந்தே உன்னை நிறையா அவார்ட் ஷோஸ்க்கு அனுப்புவாங்க. நீ நிறையா ஷோஸில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். உன் கூட இருக்கவங்கலாம் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிவாங்க. பட் நீ அதுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடுவ. என் கூட ஒன் டே இரு அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல ஜம்பு அப்படின்னு இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்துருப்பா. ஆனால் இப்போ அழ ஆரம்பிக்கிறா. இங்கே பார், நான் பணம் வாங்கிட்டு தான் உன்கிட்ட படுத்தேன். ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்குறான் ஜேகே. பையன் ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுந்திருக்கிறா. போ, ப்ராக்டிஸ்க்கு ரெடியாகி சீக்கிரம் போ, டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆகுதோப்பா? 10:30. 10:30 அப்படின்னு ஓடுறான். ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவன் சிரிப்பெல்லாம் மறைஞ்சு போச்சு. அவ்வளோ கோவமா மாறுது. ஜேகே பொறுமையாக ரெடி ஆயிட்டு போறான். போய் பார்த்தா வயனை அங்கே நிற்க வச்சு அவ்வளோ திட்டிட்டு இருக்காங்க அந்த கொரியோகிராஃபர். ஜேகே பார்க்குறான், வெளியில இருந்து தான் பார்க்குறான், என்ன திட்டுறாங்கன்னு கேட்கல. ஸோ ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வரப்போ ஜேகே காதில் விழுற வார்த்தையே தான், கூப்பிட்றவங்க கூடலாம் போனோன்னா இப்படி தான் தினம் லேட் ஆகும் அப்படின்னு விழுது. அவ்வளோதான். வந்து அப்படியே அந்த ஆளை ஷர்ட்டோட தூக்கி அங்கே இருக்க அந்த ப்ராக்டிஸ் ரூமில் இருக்க கண்ணாடியிலேயே போடுறான். கண்ணாடி உடஞ்சி அப்படியே சுக்கு நூறாக உடையுது. அந்த ஆள் மண்டையிலேருந்துலாம் ரத்தம் வருது. ஜேகே என்ன சொன்ன? ஆ, அவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அங்க இருந்த எல்லாருமே ஃப்ரோஸ் ஆயிட்டாங்க. வயனுக்கே செம்ம ஷாக்கு. இங்க பார், அவ எந்து அவ என் கூட இருந்தா உனக்கு எங்க வலிக்குது சொல்லு, சொல்றா.
அப்படின்றான். அதுக்குள்ள செக்யூரிட்டீஸ் அவங்க இவங்கன்னு அந்த இடமே ஒரே கும்பல் ஆயிடுச்சு. ஜேகேவ புடிச்சு இழுக்குறாங்க பின்னாடி. அந்த ஆள ஃபர்ஸ்ட்டே இதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. "ஜேகே உனக்கு என்ன? என்ன நெனச்சிட்டு இருக்க? அவ்ளோ பிளட் லாஸ் அவருக்கு. இங்க பாரு ஃப்ளோர. இவ்ளோ பிளட் போயிருக்கு. என்ன நெனச்சிட்டு இருக்க ஜங்குக்? போலீஸ் கேஸ் ஆகும்னு தெரியாதா?" அப்படின்னு கத்துறாங்க ஜேகேவ. ஜேகே "என்ன பேசுறீங்க நீங்க?" அவி அவ "என்ன ஜங்குக் டேட் பண்றியா? அக்ரிமெண்ட்ட மீறி?" அப்படின்னு கேக்குறாங்க. "டேட்டிங்லாம் இல்ல." "அப்புறம்? அப்புறம் என்ன? யாருக்காக நீ இவ்ளோ பண்ற ஜங்குக்? சொல்லு." "பிராக்டிஸ்க்கு லேட்டா வந்தா கொரியோகிராஃபரா அவள கேட்க தான் செய்வாங்க. அத கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஹைப் இஸ் நாட் யோர்ஸ்." அப்படின்னு கத்துறாங்க. ஜேகே "ஹைப் இஸ் நாட் மைன். பட் ஷி இஸ்." அப்படின்னு சொல்லி அவள இழுத்தாங்க. எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்றான். அவ அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வர வர நின்னுட்டு இருக்கான். "ஹைப் உருவானதே எங்களால தானே." அப்படின்னு சொல்றான். "ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு ஆரம்பம் அவனை ஸ்டாப் பண்றதுக்கு வராரு. ஜேகே "ஹாங் இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்க சொல்லுங்க. நான் லீகலா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கூட ரெடி." அப்படின்னு சொல்றான். ஜேகே மேல கண்டிப்பா அவங்களால கேஸ்லாம் போட முடியாது. ஸோ அவங்க "ஜேகே நீ பண்ணது தப்பு. அவருக்கு அவ்வளோ அவ்வளோ பிளட் லாஸ் ஆனா ஆகட்டும், எதனா ஆகட்டும். அவன் செத்தே போனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவன் ஹர்ட் பண்ணது என் வயன." எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்க அவ்ளோ நல்லா இருக்கு. அவ இத்தனை நாள் அவன் கொடுத்த காசுக்காக தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பா. ஆனா கிடையாது. அவனோட மொத்த இன்டென்ஷனுமே வேறன்னு அவளுக்கு இப்பதான் புரியுது. அவ ஜங்குக்கு போதும். எதுனாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். "ஏய் வாயமூடு. உன்னை யாராவது இப்ப எதாவது கேட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள பின்னாடி இழுத்து நிக்க வச்சுட்டு அவனே பேசிட்டு இருக்கான். எல்லாருமே பாக்குறாங்க. ஜிகே இவ்ளோ கோவப்பட்டு யாருமே பார்த்ததில்ல. அவனோட கோவம் அப்படி இருக்கு. லிட்டரலா அவனோட ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. "ஓகே ஜங்குக். சீக்ரெட்டாவது மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஹைப்லருந்து இந்த நியூஸ் வெளியவே போக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஜேகே அப்படியே திரும்பி, "உன்கிட்ட அவன் இவ்ளோ பேசுனானா, திருப்பி பேச தெரியாதாடி உனக்கு?" அது அப்பா உப்பா மயிருன்னு வராத. அசிங்கமா கேட்பான் அப்புறம். "என்கிட்ட மட்டும் அப்படியே வாயடிக்கிற? ஆ? என்ன எங்கனா பேச விடுவியாடி நீ? நீ பாட்டுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு, நீ பாட்டுக்கு ஒண்ணு பேச மாட்ட? இப்ப பேச வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்குறான். வயன் அப்படியே அமைதியா நிக்கிறா. அவள அப்படியே இழுத்து ஹக் பண்றான். அவளும் ஹக் பண்ணி செம்மையா அழுகுறா. ஸோ அப்படியே அவன் அவள அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிருப்பான். அண்ட் இந்த சைடு வயன் கூட இருக்க அந்த 4 கேர்ள்ஸ் செம்ம ஹாப்பி. கடைசியா ஒப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு அவள அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அவள உட்கார வச்சு அவ கண்ணெல்லாம் வைப் பண்ணி விடுறான். "அப்பா நீ அங்க சொன்னதெல்லாம் அங்க சொன்னதெல்லாம் என்ன? அது என்ன? ஒண்ணும் இல்ல. நீ என்ன லவ் பண்ற தானடி?" அப்படின்னு கேட்குறான். அது இந்த 2, 3 வார்த்தைய தவிர உன் வாயிலருந்து வேற எதுவுமே வராதா? அது, உப்பா, வேணாம், போதும். இது தவிர வேற எதனா பேசவே தெரியாதாடி உனக்கு? உங்க அப்பா, அம்மா சொல்லியே தரலையா உனக்கு வேற வார்த்தைலாம்? இந்த 4 வார்த்தையில பாட்டு எழுதி முடிச்சிருவியா? உப்பா அது ஆ அப்புறம்? அப்பா, அப்பா, அப்பா. இவன வச்சுட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த போறேனோ? எனக்கே தெரியல. உப்பா, ஏய் முதல்ல இந்த உப்பான்னு கூப்பிடுறத நிறுத்துடி. எப்பா, எப்பா, எப்பா. சரி ஜங்கு. ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு. நீங்க தான் நடத்து நடத்து அப்படின்னு அவ கிட்ட வந்து உட்காந்து ஜம் ஜம் போதும் ஜம் மூச்சு வாங்குது. என்னமோ புதுசா பண்ற மாதிரி பண்ற. புதுசா தான் புதுசா தான் இருக்கும் அப்படின்னு ஜிகே அவளை அப்படியே பொறுமையா படுக்க வச்சு அவளோட நெக் கிட்ட சக் பண்றான்.
அப்படியே பொறுமையா கீழ இறங்கி, அவளோட 2த்துலயும் பயங்கரமா ப்ளே பண்றான். ஜேகே பொறுமையா அவனே அன்ட்ரெஸ் பண்ணிட்டு, அவ மேல வரான். அவளுக்கு பயமா இருக்கு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவ அத ஃபீல் பண்றா. அவன் கண்ணையே தான் பார்த்துட்டு இருக்கா. அவனும் அவளோட கண்ணையே மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்க போனாலும், என்ன பண்ணாலும், அவன் கண்ணு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் அவள தேடிட்டே இருக்கு. ஜேகே அப்படியே பொறுமையா கீழ போறான். அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. ஜேகே ஆல்ரெடி எனக்காக ரெடியா இருக்கா போலயே! அப்படின்னு லைட்டா அங்க கை வச்சு எடுத்துட்டு லிக் பண்றான். அப்பா! ஜங்குக். ஜங்குக்ன்னு கூப்பிடு. ச் ஜங்குக். ம். பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தான். சத்தமா சொல்றி. ம். பொண்டாட்டி தான். ஏன் அழுகுற? தெரியல. என்னாச்சு? அப்படின்னு அப்படியே அகைன் அவ ஃபேஸ் கிட்ட வரான். படுத்த மாதிரியே அவளோட கன்னத்துல அவன் கை வைக்கிறான். என்னாச்சு? நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்ணதுனால தான் இவ்வளோ நாள் கூட இருந்தேன். லவ் பண்ணதுனால தான் உனக்கு பண்ணேன். எல்லாமே லவ்னால தான். சொல்றதுக்கு தான் லைட்டா ஒரு மாரி இருந்தது. நானே எப்புட்றா சொல்றது? அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாஸான மொமெண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணல? அப்படின்னு சொல்றான். தேங்க் யூ ஸோ மச். ஏன்? மொத்த ஹைபுமே நான் கூட படுத்தேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சது. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே நிஜம்னு நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை என் மனசுக்குள்ளேயே போட்டு நிஜமாவே உண்டா அப்படின்னு கேக்குறா. ஜேகே நிஜமாவே எந்ததான் எனக்கு மட்டும்தான் எந்து மட்டும்தான் எப்பவுமே எந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு அழாத. நீ அழுதா என்னால பார்க்கவே முடியல. எனக்கு கோவமா வருது. அப்படியே உன்னை அரையணும் போல இருக்கு. என் மூடு ஸ்பாயில் பண்ணாத புரியுதா? அப்படின்ட்டு எனக்கு இப்போ இது வேணாம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்? அப்- எனக்கு உங்ககிட்ட பேசின போல இருக்கு. எனக்கு இப்போ இது இது வேணாம். நான் வேணாமா? நீ வேணும். இது இது எனக்கு வேணுமே அப்படின்னு அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறான். அவ அப்படியே அமைதியாகுறா. அஜய் சரி சொல்லு அப்படின்னு அவன் ஸ்டொமக் மேலேயே உட்காந்துட்டான். வெயிட் போடல வச்சுட்டு இது அங்கேயே உட்காந்து சொல்லு அப்படின்னு. இ- எ- இ- என் ஃபேமிலி கஷ்டத்துக்காக தான் நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன். யூஸ்லெஸ் அப்பா, தம்பி, சின்ன பையன், அம்மா, அப்பா குடிக்க குடிக்கன்னு காசு வாங்கி அது இதுன்னு காசு எல்லார்கிட்டயும் வாங்கி வாங்கி அது நிறைய சேர்ந்துருச்சு. நீ கொடுத்த எல்லா காசுமே அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டேன். சரி, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் உன் கூட இல்ல. எனக்கே ஒரு எண்ணம், சங்குக்கு நம்மள ஒரு மாதிரி தப்பா நினைச்சிட்டு தான் நம்ம கூட இருக்கான். பணம் கொடுத்தா நம்ம எல்லாருக்குள்ளவோ போவோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கே எனக்கே எனக்கு பிடிக்காமே போயிடுச்சு. நேத்து அவரு கேட்டப்போ கூட எனக்கு நீ அதுதானே பண்ற, அப்ப இப்படிதான் கேட்பாங்கன்ற மாதிரிதான் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆரம்பத்துல உனக்கு பண்ணப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி என்ன நினைச்சாலே அருவருப்பா இருக்கும். ஆனா நீ அப்பப்போ சின்ன சின்ன கேர் காட்டுப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லி அந்த ப்ராக்டிஸ்ன்னு இருக்கிறது. நீ என்னை எவ்வளோதான் கொடுமைப்படுத்தினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீ எனக்காக பண்றது. எனக்காக யாருமே இதெல்லாம் பண்ணதில்லை தெரியுமா? அதனால நீ என்னை எவ்வளோ வெறுத்தாலும் உன் மேல எனக்கு ஒரு 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 டைப் ஆஃப் ஃபீலிங். அது லவ் தானான்னு என்ன கேட்டேன்னா எனக்கு அது தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல
நீ என்ன தொடும்போதெல்லாம் எனக்கு அது பிடிச்சிருந்தது. அடி பாவி! கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்ளோ மாசம் இருந்திருப்ப தெரியுமா அந்த செஷன்லாம்? பொடி ஃபூல் அப்டின்றா. ஆனா அத என்ஜாய் பண்ற அளவுக்கு எனக்கு அப்ப தைரியம்லாம் கிடையாது ஜங்குக். ம். ஜங்குக். ம். நீ நீ என்ன விட்டுற மாட்டல்ல. உன்ன குள்ள தான் விடுவேன். உன்ன விட மாட்டேன். சரியா? ஓகே. நான் பண்ண போறேன். நீ அமைதியா படு. அப்படின்னு அவன் எந்திரிச்சு அகேன் அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவளுக்கு கீழே செம்மையா பண்றான் ஜிகே. ஜங்குக் 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 ஓகே அப்படின்னு ஜிகே எந்திரிச்சு அவளுக்கு உள்ள இன்செர்ட் பண்றான். ஜங்குக் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஜிகே பண்ண ஸ்டார்ட் பண்றான். செம்ம ஸ்பீடா பண்றான். அவனால அவனோட மொத்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டான். இப்ப அவன் என்ஜாய் பண்றான் அவனோட ஒவ்வொரு டச்சையும். ஸோ ஜிகேக்கு செம்ம ஹைப் ஆயிடுச்சு. லிட்டரலா ஒரு 25 மினிட்ஸ் மேல அவ்வளோ ஸ்பீடா பண்றான் ஜிகே. ஜிகே ஜங்குகா ஜங்குகா ம் ம் அவ்வளோதான். நீ செம்மையா இருக்க தெரியுமா நிஜமா அப்படின்னு அப்படியே அவன் மேல விழுறான். அவன் மேல விழுந்து நல்லா அவன் நெக்ல ஒரு டைட்டான கிஸ் பண்ணிட்டு ஜேகே அப்படியே அவ சைடுல இறங்கி படுத்துட்டு அவ வயிறு மேல கைய போட்டுட்டு அவன் மேல காலை போட்டுட்டு அப்படியே படுத்திருக்கான். செம்மையா இருக்கேனா? ஆமாடி. சூப்பரா இருக்க. அப்படியே தல 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 தலைன்னு அப்படின்றான். அவன் அப்போ என்ன நீ நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்ன. நீ எல்லாம் ஒரு மூஞ்சா கேட்ட. அதெல்லாம் ஒரு கோபத்துல வருதுடி செல்லம். நீ ஒரு ஆள் இல்லாமலாம் உன்னை இத்தனை தடவை நான் செய்றேன் சொல்லு அப்படின்றான். அவ அப்படியே சிரிக்கிறா. ம் அப்படியே அவளை இழுத்து அவனோட நெஞ்சில போட்டுக்கிறான். 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல எண்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்றீங்களா? உங்க யாருக்காவது ஏதாவது ஸ்டோரி வேணும், இல்ல உங்க நேம் போட்டு ஸ்டோரி வேணும். அந்த மாதிரினா நீங்க வந்து அந்த ஸ்டோரியோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதனா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி போடுறேன். இன்னும் நிறைய ஸ்டோரி ஐடியாஸ் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாய்.